மாநகராட்சி கட்டிடத்தை கூட கட்ட முடியாத மக்கட்சி அரசாக இன்னைக்கு முன்பு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். மக்களுக்காக செய்தேன்னு சொன்ன எந்த ஒரு திட்டத்தையும் அவங்க நிறைவேற்றவும் இல்லை. நாங்களும் நிறைய கோரிக்கை வச்சுக்கோம். இன்னைக்கு மழை, இந்த சின்ன மழைக்கு எவ்வளவு தண்ணி நிக்குதுன்னு பாருங்க. ஜனங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே செஞ்சு தரல. நடக்கிற ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லப்பா. குழந்தைகளை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. குழந்தைங்க போய் ஸ்கூலுக்கு போய் திரும்ப வருதானிட்டு பயமா இருக்குது எங்களுக்கு. இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ஒழியணும். எங்களுக்கு திமுக ஆட்சி தேவையே இல்லை. வந்தவனே முதல் கையெழுத்து மதுவை ஒழிக்கிறேன்னு போட்டாங்க. மேடம் அந்த அம்மா சொன்னாங்க, கனிமொழி அந்த அம்மா சொன்னது. தமிழகத்துடைய தலைவாசல் எதுன்னு பாத்தீங்கன்னா தாம்பரம். தலைவாசலே கெட்டு போயிருந்ததுன்னா வீடு எப்படி இருக்கும்ன்றதுக்கு இந்த தாம்பரம் ஒரு எடுத்துக்காட்டு. தமிழகம் முழுவதும் கொலை, கொள்ளை, லஞ்ச லாவண்யம் எங்கு பார்த்தாலும் தலைவிரித்து ஆடுகிறது. இதற்கு ஒரே விடிவெளியாக தமிழக மக்கள் அனைவரும் எதிர்நோக்கி காத்திருப்பது இந்த ஆட்சி என்றைக்கு நிறைவு வரும், என்று எடப்பாடி அவர்கள் தமிழகத்தை ஆளப்போகிறார்கள், என்று அவர் முதலமைச்சராக பதவியேற்க போகிற நாளுக்காக தமிழக மக்கள் இயங்கி காத்துக் கொண்டிருக்கிறது. தாம்பரம் மாநகராட்சியில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்து வரிகளை நாம் எண்ணி பார்ப்போமானால் நமக்கு எல்லாம் மயக்கம்தான் வருகிறது. இந்த சொத்து வரியை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் சொத்தை எல்லாம் விட்டுத்தான் செலுத்த வேண்டிய ஒரு அவல நிலை இன்றைக்கு இருக்கிறது.